பாட்டி, பயணம் பண்ணி பண்ணி சோர்வா இருக்கு. பக்கத்துல ஏதாச்சும் ஊர் இருக்கா? 10 மைல் தூரத்துல ராஜகொண்டா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஆனா இந்த இருட்டுல அந்த ஊருக்கு போற வழியில போறது ரொம்பவும் ஆபத்தானதுப்பா. உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா இன்னைக்கு ராத்திரி என்னோட வீட்டுல சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துட்டு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா எழுந்திருச்சு போ அப்படின்னு அந்த பாட்டி சொன்னதை கேட்டு வழிபோக்கனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. சாப்பிடாம நடக்க கூட உடம்புல பலம் இல்ல அப்படின்னு நினைக்கும் போதுதான் அந்த பாட்டி அவனை கூப்பிட்டாங்க. அதனால பாட்டி பின்னாடி அவன் அவங்க வீட்டுக்கு போனான். அவனை வீட்டுல போய் உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருப்பா. தோட்டத்துல காய்கறி எல்லாம் இருக்கு, அத பறிச்சுக்கிட்டு வந்து சூடா சமையல் செஞ்சு உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். ஒரு 10 நிமிஷம் உக்காந்துக்கிட்டு இருந்தேனா சீக்கிரமா சாப்பாடு செஞ்சிடுவேன். சரி பாட்டி, நான் உனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமா? நீயே பயணம் செஞ்சு ரொம்ப களைப்பா இருக்க, நீ எதுக்காக அங்க வர? ஓய்வு எடுத்துக்கோ, நான் போய் நம்ம 2 பேருக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். சரி, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன ஆனாலும் சரி, அதோ அந்த அறைக்குள்ள மட்டும் போயிடாத. அது என்னோட பேத்தியோட அறை, கவனமா இரு. சரி பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டி தோட்டத்துக்கு போயிட்டாங்க. ஏப்பா பையா, எவ்வளவு நேரம் நான் அங்க தனியாவே உக்காந்துக்கிட்டு இருப்ப? என்கிட்ட வந்து கொஞ்சம் பேசலாம்ல அப்படின்னு ரொம்ப பாசமா இருக்கிற குரல்ல ஒரு பொண்ணு உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டதை கேட்டு அந்த வழிபோக்குன்னு இருட்டா இருந்த அந்த அறைக்குள்ள போனா. அப்படி அந்த அறைக்குள்ள போய் பார்த்தா அந்த அறைக்குள்ள ஆயிரக்கணக்குல மண்ட ஓடுங்களும் எலும்பு கூடுங்களும் விழுந்திருந்துச்சு. அவ எல்லார விடவும் சின்னவ, அவ இடத்துல நீ இருக்க போற, ஓடி போயிடு. அந்த ஆன்மா அவன் கண்ணுக்கு தெரியல, அது சொன்னதும் அவனுக்கு கேட்கல. ஆனா அங்க இருக்கிற எலும்பு கூடுகளையும் அசைகிற பொம்மையையும் பார்த்து அவன் பயந்து போய் வெளியில ஓடி வரும்போதுதான் அந்த பாட்டி அங்க வந்துட்டாங்க. அப்படின்னு சிரிச்சு அந்த பாட்டி ஒரு பயங்கரமான உருவத்துக்கு மாறினாங்க. உன்னோட ஆர்வம், உன்னோட அப்பாவித்தனம், உன்னோட ஆசை, இந்த ஆசையால தானே என் அறைக்குள்ள கால் வச்சு உன்னை நான் சாப்பிடுறதுக்கு நீயே அனுமதி கொடுத்துட்டடா பையா. இன்னைக்கு கிடைச்ச இவனை நல்லா சாப்பிட்டுட்டு 30 நாள் நல்லா கொரட்டை விட்டு தூங்க போறேன். அங்க தெரியற அந்த காட்டை ஒட்டி இருக்கிற சின்ன மலைய எல்லாரும் பூல்வனம்னு கூப்பிடுவாங்க. ராச்சிகொண்டா அப்படிங்கிற ஊர்ல இருந்து 10 மைல் தூரத்துல இருந்துச்சு இந்த பூல்வனம். ஆனா அந்த பூல்வனத்தை பத்தி தெரிஞ்சவங்க யாருமே அந்த வழியில வரவே மாட்டாங்க. ஏன்னா அந்த வழியில விக்ருதா அப்படிங்கிற நர மாமிசம் சாப்பிடுற பேய் இருக்குன்னு எல்லாரும் நம்பினாங்க. இது இப்படி இருக்கும்போது அங்கிருந்து ரொம்ப தூரத்துல சந்திரகிரி அப்படிங்கிற ஊர்ல அந்த ஊரு ஜமீன்தார் கிட்ட சின்ன வயசுல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ரகு. ரகு பிறந்த ஊரு ராச்சிகொண்டா. ஆனா அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவனை பாத்துக்க முடியாம அவனுடைய பாட்டி சந்திரகிரியோட ஜமீன்தார் கிட்ட கூட்டிக்கிட்டு வந்து 16 வருஷம் தோட்ட வேலைக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. ரகுவுக்கு 6 வயசு இருக்கும் போதுதான் அவனை இங்க சேர்த்து விட்டாங்க. ஏன் அப்படின்னா ஜமீன்தார் வீட்டுல இருந்தா அவன் வயிறார சாப்பாடாவது சாப்பிடுவானுதான். ரகு ரொம்ப நல்லவன், அப்பாவி, உழைக்கிறவனும் கூட. ஜமீன்தாரோட வீட்டு வேலை மட்டும் இல்லாம வெளி வேலைகளையுமே அவன் செய்வான். எப்ப அவனுடைய சொந்த ஊருக்கு போய் அவங்க பாட்டிய பார்க்க போறோமோ அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் வயல்ல இருந்த ஜமீன்தாருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து திரும்ப வரும்போது வழியில ஒரு முனிவர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு. அவன் பையில இருந்த தண்ணி, பால், பழம் எல்லாம் சாப்பிட கொடுத்தான். பாக்குறதுக்கு ரொம்ப சோர்வா இருக்கீங்க, இந்தாங்க, இதுல உங்களுக்கு குடிக்க தண்ணி எல்லாம் இருக்கு. இந்த மூட்டையில 2 நாள் சாப்பிடுறதுக்கு பழமெல்லாம் இருக்கு, பசிச்சா சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். அத கேட்டு அந்த முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னோட பசிய நீக்கிறதுக்கு உனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு தோணுது, இந்தா அப்படின்னு ஒரு சின்ன மணியையும் ருத்ராட்சம் இருக்கிற ஒரு தாயத்தையும் கொடுத்து, இந்த ருத்ராட்சத்தை உன் கழுத்துல போட்டுக்கோ,
இதனால யாருமே பார்க்க முடியாதது உன்னால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சது, உனக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு தோணுதோ அதுக்கு கட்டு. அதை உன்னை காப்பாத்தும். உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் அங்கிருந்து போயிட்டாரு. இப்படியே நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஜமீன்தார் ரகுவை வர சொல்லி, உனக்கு 6 வயசு இருக்கும்போது உன்னை வளர்க்க முடியாம உங்க அம்மாச்சி 16 வருஷத்துக்கு வேலைக்கு உன்னை அமுச்சு வச்சாங்க. இன்னையோட 16 வருஷம் முடிய போகுது. இத்தனை நாள் நீ பண்ண வேலைக்கு இந்த 3 தங்க நாணயத்தை கொடுக்குறேன். உன் ஊருக்கு போய் நல்லா இரு அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் ரகுவை அங்கிருந்து போக சொல்லி சொன்னாரு. ஒரு பக்கம் அவனுடைய சொந்த ஊருக்கு போற சந்தோஷம், இன்னொரு பக்கம் இத்தனை நாள் வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த ஊரை விட்டு போறோமே அப்படிங்கிற சோகம் ரெண்டுமே அவனுக்கு இருந்துச்சு. இப்படி அவன் அவனுடைய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த முனிவர் கொடுத்த மணி ருத்ராட்சை ரெண்டையும் பார்த்து அந்த ருத்ராட்சைய கழுத்துல மாட்டிக்கிட்டான். இது எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் கட்ட சொன்னாங்க இல்ல? அந்த மாதிரி என்கிட்ட என்ன இருக்கு? சரி, அந்த மாதிரி யாராச்சும் கிடைக்கிற வரைக்கும் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த மணியை அவனுடைய பையில போட்டுக்கிட்டு அவனுடைய பொருட்களை எல்லாத்தையுமே சுமந்துக்கிட்டு அங்கிருந்து ஊருக்கு கிளம்புனான். நடந்து நடந்து சோர்வடைஞ்சு ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு வியாபாரி வந்தான். தான் ஏன் பட்டணத்துக்கு போறேன்? நீ என் கூட பட்டணத்துக்கு போறியா? இல்ல, நான் ராஜகொண்டாவுக்கு போறேன். நான் போற வழியில தான் இருக்கு, ஆனா அது ரொம்ப தூரம். சரி வா, போற வழியில இறக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னதும் ரகு அந்த வண்டியில ஏறி உக்காந்து போகும்போது அந்த வண்டி ஓட்டுற வியாபாரி கிட்ட அவனுடைய கதையும் ஜமீன்தார் அவனுக்கு கொடுத்த 3 தங்க காசை பத்தியும் சொன்னான். பட்டணத்துக்கு போய் சேர்ந்ததும் வண்டி விட்டு இறங்கி போற ரகுவை தடுத்து அந்த வியாபாரி, பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்க. தெரியாதவங்க கிட்ட போய் உன்கிட்ட காசு இருக்குன்னு நீ காட்டலாமா? நான் கொள்ளக்காரனா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? உன் தங்கத்தை பறிச்சுக்கிட்டு போயிருப்பேன்ல. உங்களை பார்க்கும்போது நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்குதான் என்கிட்ட இருந்த தங்கத்தை நான் உங்களுக்கு காட்டினேன். சரி, பெரியவனா உனக்கு ஒரு யோசனையை கொடுக்குறேன். தங்கம் இருந்தா செலவாயிடும். அதனால அதுக்கு பதிலா என்னோட மாட்டு வண்டியை எடுத்துக்கோ. இதை வச்சு மனுஷங்களை பொருளல்ல அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துட்டு போற மூலமா கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம். ஒருவேளை இவன் என்ன ஏமாத்த பாக்குறானா? இல்ல, இவங்க அந்த மாதிரி இல்ல அப்படின்னு யோசிச்சு அந்த வியாபாரி சொன்ன யோசனை பிடிச்சதுனால அவன் கிட்ட இருக்கிற 3 தங்க காசையும் அந்த வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு அந்த வியாபாரி கிட்ட இருந்த மாட்டு வண்டிய அவன் ஓட்டிக்கிட்டு போயிட்டான். இன்னைக்கோ நாளைக்கோ சாவறதுக்கு தயாரா இருக்கிற வயசான மாடு 2 பேரை கூட சுமக்க முடியாதுன்னு அதை விற்கலான்னு இந்த சந்தைக்கு எடுத்துட்டு வந்தா நல்ல ஒரு கோமாளி கிடைச்சேன். இதுக்கு 3 தங்க நாணயத்தை கொடுத்துருக்கான். அப்படின்னா இவன் அப்பாவி இல்ல, முட்டாளு. இது எதுவுமே தெரியாத ரகு மாடுங்களை ஓட்டிக்கிட்டு ஒரு நாள் பூரா பயணம் செஞ்சு அனந்தகிரி காட்டுக்கு சேர்ந்து அங்க ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதே வழியில ஒரு வயசான தாத்தா ஒரு பெரிய மாடை கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாரு. அவரும் அங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து ரகு கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. எங்களது கிருஷ்ணராமபுரங்கிற கிராமம்பா. எங்க ஊர்ல பெரிய வறட்சி. மனுஷங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டத்துல இருக்கும். காசு இல்லாம என் மாடை விக்கலான்னு சந்தைக்கு எடுத்துட்டு போயிட்டே இருந்தேன். ரகு மொத்த விஷயத்தையும் சொல்லி அந்த மாட்டு வண்டியை வியாபாரி கிட்ட இருந்து வாங்கின விஷயத்தையும் சொன்னான். ஐயோ, 3 தங்க காசுக்கு இந்த வயசான மாட்டு வண்டிய வாங்கினியா? அவன் யாரோ உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். இந்த மாடு பொழைக்காதுப்பா. வண்டி கூட நல்லா பழசாயிடுச்சு. கொஞ்ச நாட்கள்ல உடைஞ்சிடும். ஐயோ, 16 வருஷம் கஷ்டப்பட்டு 3 தங்க நாணயத்தை நான் சம்பாரிச்சேன். அதுல ஏதாச்சும் வியாபாரம் பண்ணி நான் பொழைக்கலான்னு நினைச்சேன். இப்ப என்ன பண்றது தாத்தா? ஒன்னு பண்ணு, என் பசுவை வாங்கிக்கிட்டு உன்னோட வண்டி எனக்கு கொடுத்துரு. சந்தையில நானு இந்த பசுவை வித்தாலும் இந்த 2 வயசான மாடை வித்தாலும் வர காசு ஒண்ணுதான். ஆனா இந்த மாடு உன்கிட்ட இருந்துச்சுன்னா தினமும் 2 சொம்பு பால் கொடுக்கும். நல்லபடியா அதை வித்து நீ பொழப்ப பாத்துக்கலாம். உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீ அதை நல்லபடியா பாத்துப்பன்னு தெரியும். அப்படி தாத்தா சொன்ன யோசனை ரகுவுக்கு பிடிச்சு போச்சு. அந்த வியாபாரி கிட்ட அவன் ஏமாந்து மாட்டு வண்டியை வாங்கினதுனால அவனுக்கு உதவி செய்யறதுக்காக கடவுளே தாத்தா உருவத்துல வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு அந்த தாத்தா கிட்ட அவனுடைய மாட்டு வண்டியை கொடுத்துட்டு அந்த தாத்தா கொடுத்த மாடு பிடிச்சுக்கிட்டு விடிய காலையிலேயே ஊருக்கு கிளம்புனான். ராச்சிகொண்டா போறதுக்கு பூல்வன மார்க்கம் ரொம்ப ஆபத்தானது.
இடது பக்கம் போறதுதான் நல்லது அப்படின்னு எழுதி வச்சிருக்க அந்த பலகைய இருட்டுல படிக்காம பாவம் ரகு அந்த பூல்வன வழியா தான் போய்கிட்டு இருந்தான். அப்படி இருட்டாக போகுது. காலையில இருந்து எதுவும் சாப்பிடவும் இல்ல. பாவம் பசியால அவனுக்கு வயிறு வலியே வந்துச்சு. ஐயோ, வயிறுல எலி ஓடுற மாதிரி இருக்கு. சாப்பிட ஏதாச்சும் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படின்னு சுத்தி பார்க்கும்போது தூரத்துல ஒரு மலைக்கு மேல ஒரு வீட்டுல சின்னதா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. அப்பா, அந்த வீட்ல யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ராத்திரி அந்த வீட்லயே நான் ஓய்வு எடுக்கிறேன். நாளைக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னு அந்த பக்கம் போக்கலான்னு ஒரு அடி எடுத்து வச்சா மாடு அவனை இழுத்துச்சு. மாட்டை இவன் எவ்வளவு இழுத்தாலும் அந்த மாடு அங்கிருந்து ஒரு அடி கூட முன்னாடி வைக்கவே இல்ல. சரி, எப்படின்னா இந்த குளர்ல நீ இங்கே இரு. பாவம், அந்த வீட்டுக்காரங்க கிட்ட பேசி உனக்கு கஞ்சி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீ வரவே மாட்டேங்கிற. எங்கேயே புல்ல சாப்பிட்டுட்டு இரு. நான் காலையில வரேன். சேர்ந்து ஊருக்கு போலாம், சரியா? அப்படின்னு சொல்லி மலை ஏறி அந்த வீட்டோட கதவை தட்டனா. அப்ப உள்ள இருந்து கிழவி வெளியில வந்தா. பாட்டி, பயணம் பண்ணி பண்ணி சோர்வா இருக்கு. சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்க பாட்டி. அதுக்கு பதிலா நான் காசு கொடுக்குறேன். எனக்கு உன்னோட பணம் ஒன்னும் தேவையில்லப்பா. பசியோட இருக்கிறவனுக்கு சாப்பாடு போட்டேனா அது எனக்கு புண்ணியம்தான். பசியோட இருக்கல, நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துட்டு விடிய காலையில கிளம்பு ஊருக்கு. நான் பின்னாடி தோட்டத்துல இருந்து காய்கறி பறிச்சுட்டு வந்து உனக்கு சுட சுட சமைச்சு கொடுக்கறேன். இங்க படுத்து ஓய்வெடுத்துக்கோ. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல நான் மறந்துட்டேன்ப்பா. என்ன ஆனாலும் சரி, அதோ அந்த அறைக்குள்ள மட்டும் போயிடாத. அது என் பேத்தியோட அறை, பாத்துக்கோ. சரி பாட்டி, நீ வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிழவி அங்கிருந்து தோட்டத்துக்கு போயிட்டான். ஏய் பையா, உன்னதான் தனியா உக்காந்துக்கிட்டு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் என்கிட்ட வந்து பேசலாம்ல அப்படின்னு ரொம்ப பாசமா ரொம்ப கவர்ற மாதிரி குரல்ல அந்த பொண்ணு கூப்பிட்டது கேட்டு ரகு மனசுக்குள்ள, பாட்டி அழுத்தி அழுத்தி சொல்லிருக்கு அந்த அறையில கால் வைக்காதன்னு. ஆனா அந்த பொண்ணு யாரு? எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? அதெல்லாம் எனக்கு இருக்கு. பாட்டி வந்தது கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துக்கிட்டு எந்திரிச்சு நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தான். அட உன்னதாண்டா பையா, தனியே ஒருத்தனே எவ்வளவு நேரம் உக்காந்துக்கிட்டு இருப்ப? என்கிட்ட வந்து கொஞ்சம் பேசலாம்ல. அட உன்னதான், தனியா எவ்வளவு நேரம் உக்காந்துக்கிட்டு இருப்ப? வா, என் கூட வந்து கொஞ்சம் பேசு அப்படின்னு மறுபடியும் கூப்பிடும்போது ஆர்வம் தாங்க முடியாம தன்னை தானே நிப்பாட்ட முடியாம அந்த அறைக்குள்ள போக பார்த்தான். அப்போ அந்த அறைக்குள்ள ஆயிரக்கணக்கான எலும்பு கொடுங்க இருந்துச்சு. அதை பார்த்து அவன் பயந்தே போயிட்டான். அந்த அறையில ரகுவோட கண்ணுக்கு நிறைய ஆண்மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆண்மக்கள் ரகு இங்கிருந்து போன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுங்க. போயிடு, சீக்கிரமா போயிடு, இல்ல நான் செத்துருவேன். ஓடிடு, பூல்வனை விட்டு ஓடிடு, ஓடு. நீ பாத்தி வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா போயிடு, இல்ல நானே செத்துருவேன். நானும் கூட உன்ன மாதிரி தான் யார் இருக்கான்னு பார்க்க வந்த. ஆனா செத்து ஆன்மாவா அடைக்கப்பட்டேன். இப்போ விடுதலைக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். நீ தப்பிச்சுக்கோ. தப்பிச்சுடு, இல்ல நான் செத்துருவேன். நாங்க இந்த அறையில அடைக்கப்பட்டிருக்கோம். ஐயோ சாமி, பேங்க எல்லாமே மனுஷனோட ஓடு மாதிரி இருக்கு. இந்த வீடு எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. இங்கிருந்து போறது நல்லது அப்படின்னு சொல்லி சத்தம் போடாம மெதுவா வெளியில வந்தான். மெதுவா மலையை விட்டு இறங்கி போகும்போது அங்க கிழவி வந்துட்டா. ரகு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த கிழவி அவளுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினா. அப்படின்னு சிரிக்கும் போது அந்த உருவம் இன்னும் பயங்கரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. உன்னோட ஆர்வம், உன் அப்பாவித்தனம், உன் ஆசைதான் எனக்கு உணவு. என் அறைக்குள்ள அடி எடுத்து வச்சு உன்னை நான் சாப்பிட்றதுக்கு நீ எனக்கு அனுமதி கொடுத்துட்டா பையா. ஒரு தடவை நீ அறைக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டேனா அதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் நீ எனக்கு தான் உணவாகணும். இன்னைக்கு ராத்திரி நீ தான் எனக்கு விருந்து உணவு.
இருட்டுல எங்க போறோன்னு கூட தெரியாம ரகு வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு பின்னாடியே அவன் போற வழியிலேயே அந்த பேயும் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. ரகுவோட பையில இருக்கிற அந்த மணி சத்தத்தை கேட்டு ரகு எந்த பக்கம் போறேன்னு அந்த பக்கம் அந்த பேயும் வந்துகிட்டு இருந்துச்சு. ஓஹோ, இந்த மணியோட சத்தத்தால நான் எங்க போறேன்னு அதுக்கு நல்லாவே தெரியுது போலயே. அப்படின்னு சொல்லி இருட்டுல அவன் மாட்டை கட்டி போட்டிருந்த இடத்துக்கு வந்து அவன் கிட்ட இருக்கிற மணிய மாட்டோட கழுத்துல கட்டி கயிறையும் அவுத்து விட்டுட்டான். அந்த மாடு அந்த இருட்டுல ஏதோ ஒரு பக்கம் போயிடுச்சு. பேயும் அந்த மணி சத்தத்தை கேட்டு அதுக்கு பின்னாடியே போயிடுச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ரகு அங்கிருந்து தப்பிச்சு ஒரு பாலடிச்ச கிணத்துக்கு பின்னாடி போய் அவன் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்பா, பொழைச்சாண்டா சாமி. ஆனா அந்த பிசாசு என்னோட பசுவை சாப்பிட்டு இருக்குமே. அப்ப அந்த பழைய கிணறு இருந்தது ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல. அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு மேல குள்ள பேய் உக்காந்துகிட்டு இருந்துச்சு. ரகுவோட பேச்ச கேட்டு அது கீழே இறங்குச்சு. உடனே ரகு குள்ள பேய பார்த்து பயத்துல நடுங்க ஆரம்பிச்சான். ஐயோ சாமி, அந்த பிசாசு கிட்ட தப்பிச்சு இப்போ இந்த பேய் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. இப்போ அந்த கடவுள் தான் எனக்கு காப்பாத்தணும். அப்படின்னா நான் உனக்கு தெரிகிறேனா? ஆமா, தெரியுற. ஆமா, நீ இதுக்கு இப்படி இருக்க? நல்ல வெள்ளை பூசணிக்காவுக்கு முடி வந்த மாதிரி பார்த்தாலே சிரிப்பு வருது. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இப்பதான் இந்த கிழவி பிசாசு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த. பாவம், என்னோட பசு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னோட அழகை கேலி பண்ணதுக்கு உன்னை கொல்ற அளவுக்கு கோபம் வருது. ஆனா மன்னிச்சு விட்டுறேன். ஆமா, உன் மாடு எங்க இருக்கு? அந்த கிழவி பிசாசு யாரு? ரகு குள்ள பேய் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே முழுசா சொன்னான். அது அந்த அறைக்கு போகாதன்னு சொல்லுச்சு. ஆனாலும் அந்த அறைக்குள்ள நான் போனேன். அந்த அறையில நிறைய ஆன்மாக்கள் எல்லாம் நான் பார்த்தேன். அங்கிருந்து போயிருன்னு கூட என்கிட்ட சொல்லுச்சு. நீ ஆபத்துல இருக்கடா. உனக்கு தெரியாம அந்த அறையில காலை வச்சு அந்த பிசாசுக்கு உன்னை நீ கொடுத்துருக்க. அவகிட்ட இருந்து ஒருத்தர் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். என்ன யார் காப்பாத்துவாங்க? மந்திர பாட்டி அப்படின்னு சொல்லி ரகுவ மந்திரவாதி பாட்டி கிட்ட கூட்டிக்கிட்டு போய் நடந்தத எல்லாத்தையுமே மந்திரவாதி பாட்டிக்கிட்டையும் சொன்னாங்க. மந்திரவாதி பாட்டி ரகுவோட தலைக்கு மேல கருப்பா ஒரு புகை சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவனுடைய நெத்தியில கைய வச்சு கப்ரஜமாஞ்சு அந்த முனிவர் உனக்கு கொடுத்த 2 பொருள்லயும் ரொம்பவும் மகிமை வாய்ந்தது அந்த ருத்ராட்சம். அதனாலதான் யாரு கண்ணுக்கு தெரியாத ஆன்மாக்கள் எல்லாமே உன்னோட கண்ணுக்கு தெரியுது. ஓஹோ, அதுக்குதான் இவன் என்ன பார்க்க முடியுதா? ஆமா, அவர் உனக்கு கொடுத்த மணி லோக கல்யாணத்துக்காக. அந்த மணி சத்தம் அந்த பிசாச கவர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிசாசால நிறைய பேரு செத்து போயிட்டாங்க. அதை அழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து காட்டுக்கு போனாங்க. உடனே மந்திரவாதி பாட்டி சக்தி வாய்ந்த ரௌத்ர பந்தன தந்திரத்தை தயார் பண்ணி அந்த நெருப்புல மஞ்சளை தூக்கி போட்டு அந்த காடு முழுக்க அந்த மஞ்சள் புகை பரவுற மாதிரி செஞ்சு அவங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த முனிவர் கொடுத்த மணியோசைய கண்ணை மூடி நீ நினைச்சு பாரு. அப்படியே உன் நேர்ல வந்த அந்த பிசாசோட முகத்தையும் நீ நினைச்சு பாரு. ரகு பாட்டி சொன்ன மாதிரி கண்ணு மூடி அத பாத்துக்கிட்டு இருந்தான். பாட்டி அந்த கோலத்துல வச்சிருந்த கண்ணாடியில அந்த பிசாசோட உருவம் தெரிஞ்சுது. அந்த பிசாசு ஒரு காலத்துல விக்ருதா அப்படிங்கிற சூனியக்காரி. அவ செத்ததுக்கு அப்புறம் கூட மனுஷங்க மாதிரி சுத்துறதுக்காக தான் மனுஷங்களை அவ பலி எடுத்துக்கிட்டு இருக்கா. மனுஷங்களை உயிரோடு தின்னும் போதுதான் அவளுக்கு சக்தியே வரும். ஆனா அவளால யாரையுமே சாப்பிட முடியாது. யார் ஒருத்தங்க அவ வீட்டுல இருக்கிற அந்த செய்வனை செஞ்சு வச்சிருக்கிற அறைக்குள்ள போறாங்களோ அவங்களத்தான் அவளால சாப்பிட முடியும். இதோ இந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டு நீ அவ வீட்டுக்கு தைரியமா போ. நான் உன் பின்னாடியே வரேன். அப்படின்னு சொன்னதும் ரகுவும் சரி அப்படின்னு அவளுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான்.
ரகு பிசாசோட வீட்டுக்கு முன்னாடி வந்ததும் அந்த பேய் பயங்கரமான உருவத்துல ரகு முன்னாடி வந்து நின்னுச்சு. வந்துட்டியா? பசிக்குது பசிக்குது, உன்னை கொன்னு தின்னுற வரைக்கும் இந்த பசி மட்டும் போகவே போகாது அப்படின்னு சொல்லி அதோட நெகத்தால ரகுவை தாக்க போகும்போது ரகு போட்டிருந்த சட்டைய கழட்டினான். அப்ப அவனுடைய இடுப்புல கட்டியிருந்த அந்த கண்ணாடியில அந்த பேயோட உருவம் தெரிஞ்சது. அதை பார்த்து அந்த பேய் பயந்து போயிடுச்சு. கண்ணாடி உடைஞ்சு போறதுக்கு முன்னாடியே மந்திரவாதி பாட்டியும் குள்ளப்பையும் அதை தாக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவளை ஒரு பெரிய குவளையில அடிச்சு வச்சு அந்த மலைக்கு மேலேயே பள்ளம் தோண்டி அவளை புதைச்சு வச்சுட்டாங்க. அவளுடைய வீட்டுக்குள்ள போய் செய்வனை செஞ்சு வச்சிருக்கிற அந்த கோலத்துல பாட்டி அவங்களுடைய மந்திர கோலை வச்ச உடனே அந்த கோலம் மறைஞ்சு காத்தோட காத்தா போயிடுச்சு. அந்த அறையில இருக்கிற மண்டை ஓடுங்க எல்லாமே ஒவ்வொன்றா உடைய ஆரம்பிச்சுது. அதுல அடிச்சு வச்சிருந்த ஆண்மக்களுக்கு விடுதலை கிடைச்சு அதுங்க எல்லாம் ஆகாயத்தை நோக்கி போயிடுச்சுங்க. குள்ளப்பேய் மந்திரவாதி பாட்டி கூட சேர்ந்து ரகு அவங்களுடைய ஊருக்கு கிளம்புனா. அமைதியா இருக்கிற அந்த காட்டுல மெதுவா மணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. சத்தம் வர பக்கம் போய் பார்க்கும்போது அவனுடைய மாடு புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரகு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். மந்திரவாதி பாட்டிக்கும் குள்ளப்பேய்க்கும் ரகு நன்றியை தெரிவிச்சான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புனான். 16 வருஷத்துக்கு அப்புறமா ஊருக்கு வந்து பாட்டிய பார்த்த ரகு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். உனக்கு கொடுக்கலான்னு ஜமீன்தார் கொடுத்த தங்க நிலத்தை எடுத்துட்டு நான் வந்தேன் பாட்டி. ஆனா அப்படின்னு பாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி அந்த மாட்டோட மணியால ஒரு பிசாச நாசமாக்கி ஒரு ஊரை காப்பாத்துன்னு மனசுக்குள்ள சந்தோஷத்தால நான் உன்கிட்ட வந்தேன் பாட்டி. இப்ப அந்த சந்தோஷத்தை விட்டா ஒண்ணுமே இல்ல பாட்டி. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா உனக்கு எதுவும் ஆகாம நீ இந்த பாட்டிய பார்க்க வந்திருக்கியே, அதுவே போதுப்பா. இந்த ஒத்த மாடு கொடுக்கிற பாலை கறந்துகிட்டு வாழ்க்கை பூரா நீ சந்தோஷமா வாழலாம்.